பிஎஸ்சி தமிழ் 100 மார்க் எப்படி எடுக்கணும்னு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நிறைய கொஷின் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன கண்டென்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு கொஸ்டினில் ஒரு டாப்பிக்கை வச்சு எத்தனை கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, எண்ணுப்பெயர் வச்சு எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஏதோ 18 கொஷின் கிட்ட கேட்டிருக்காங்க. சரிங்களா? 18 கொஷினில் ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் ஓப்பனாக இருக்கும். ஒரு 3 கொஸ்டினில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உள்ளே போய் சொல்கிறேன். சரிங்களா? உள்ள வாங்க. இப்போ வந்து நீங்கள் வேலு நாச்சியாரோட காலம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் எழுதினேன். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உள்ள சொல்கிறேன். இங்கே வாங்க. என்ன பேர் அப்படின்னாக்கி எழுத்து வச்சு இருக்கும். அதாவது ஆப்ஷனில் வந்து நம்பர்கள் தான் இருக்கும். அப்படி இருக்க அதில் பாலசரஸ்வதியோட வயதை பற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வயது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். அடுத்து வேறு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி, குடும்ப விளக்கு பாரதிதாசனோட விருந்தோம்பல் பகுதி எந்த பகுதியில் இருக்குது? 2வது பகுதி 2 குறிக்கும். சரிங்களா? ஸோ இதில் 2ஆம் பகுதின்னு எழுதியிருக்கு. நான் வந்து 2வது பகுதி. அடுத்து வேறு என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்னாக்கி, இதில் நீங்கள் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லை எடுக்காமனாலும் எடுத்துக்கலாம். இரட்டுற மொழிதல் என்பது ஒரு சொல் 2 பொருள்பட அமைவது 2ஆம் நம்பரை குறிக்குது. ஸோ 2 அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மடந்தை பருவத்தோடது பெண்களோட பருவம் ரிலேட்டடாக, ஆனால் வயது வந்து நம்பர் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதை ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. அடுத்து கலம்பக உறுப்புகள் வந்து மொத்தம் எத்தனை? இதே கொஷின் தான் பின்னாடி கேட்டிருக்காங்க. கலம்பகம் வந்து என் எத்தனை வகை நூல்? 96 வகை சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்று அப்படிங்கிறது தான் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் கேட்டிருக்காங்க. இதுவும் என்ன பெயர் தான் 18 கலம்பகத்தோட உறுப்புகள், அதுவும் 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்கி, இந்த கொஸ்டின் அகநானூற்றோட பாலை திணைகளை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற திணைகள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ லென்த் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, 8 தொகை நூல்களில் ஒன்று என்னன்னு கொடுத்துருக்காங்க, கலித்தொகை. ஸோ கலித்தொகைங்கிறது என்ன நூல் கீழே வரும் அப்படிங்கிறத கேட்கலாம். 8 தொகை நூல்களுக்கு கீழே வரும். 11 கீழ்கணக்கு நூல்களில் நீதி வந்து சொல்கிறது எத்தனைன்னா 11. அது அடுத்தடுத்து நம்பர் ரிலேட்டடாக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்து திருக்குறள் ரிலேட்டடானது அறத்துப்பாலில் உள்ளது அதிகாரங்களை வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி, 50 80,000 இது 5, இன்னொன்று 8. இதுவும் நம்பர் ரிலேட்டடான கொஸ்டின் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை நீங்கள் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம், எடுக்காமல் இருந்துக்கலாம். ஏன்னா இது 2025 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். இது அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு மொழி ரிலேட்டடாக கேட்டதை வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது வந்து வீடியோ இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேறு கொஸ்டின் 4ஆம் திருமுறை தெய்வமணி மாலை திருவருட்பாவில் எத்தனாவது திருமுறையாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 4ஆம் திருமுறை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சேரமாங்காதலி சாகித்ய அகாடமி விருது ரிலேட்டடாக அதுக்கு நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். எந்த வருஷம் வாங்கினது, பாரதிதாசனோடது எப்போ வாங்கினது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 96 நான் சொன்னேன்னா கலம்பகத்தோட உறுப்புகள் வந்து 18, அதோட சிற்றிலக்கிய வகைகள்னா 96 ஆப்ஷனில் முதல்ல அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்து சீராபுராணத்தில் உள்ள விருத்தப்பாக்களோட எண்ணிக்கையை வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, திருக்கடிச்சு நூல்களில் ஒன்று உத்தரவேதம். மேலே வந்து உத்தரவேதம் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களை பற்றி கேட்டிருந்தாங்க. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் என்னன்னா திருக்குறள். திருக்குறள் எந்த நூல்களுக்கு கீழே வரும்னா 11 மேல் கணக்கா கீழ்கணக்கான்னு கேட்டிருக்காங்க. அதனால அதை வச்சுருக்கேன். ஸோ 18 நூல்களை குறிக்கும் 11 தான். சரிங்களா? அதுவும் நம்பர் ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஸோ அதனால் அதை வச்சுருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 18 கொஸ்டின் நீங்கள் என்ன பாருங்கள். இதில் 3 கொஸ்டின் மட்டும் கொஸ்டினில் இருக்கும். மீதி 15 கொஸ்டின் வந்து நம்பர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது வந்து EO4 கேட்ட கொஸ்டின். சரிங்களா? 2022 உள்ளது. இந்த கொஸ்டின் ரிலேட்டட் நான் ஃபுல் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். சேனலில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அப்போ தான் என்ன வந்து திருத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெரியும். தேங்க்யூ, நன்றி.